முல்லை தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி என்ற கோயிலுக்கு வந்திருக்கோம். பிரசித்தி பெற்ற தமிழ்நாடு கோயிலில் இது முக்கியமான ஒரு கோயில். அந்த கோயிலுடைய சிறப்பு, அது அமைவிடம், இதை பற்றி நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுடைய நுழைவாயில் பிரம்மாண்டமாக ஓங்கி உயர்ந்து அமைக்கப்பட்டுள்ள இந்த நுழைவாயில், இந்த நுழைவாயிலை கடந்து தான் நம்ம இந்த கோயிலுக்கு உள்ளே போனோம். அந்த பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில் கடக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த சாலை ஓரங்களிலே நிறைய கடைகள், ஏன்னா அதிகப்படியான மக்கள் இங்கே வர்றதுனால அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வைக்கிறதுக்காக இந்த கடைகள் நிறைய இந்த பகுதியில் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த கடைகளை கடந்து நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகணும்னு சொன்னால் நம்ம அந்த கோயிலுக்கு இன்னும் நெருங்கிக்கிட்டே போயிட முடியும். அதிகப்படியான வாகனங்கள் வர்றதுக்கு ஏற்ற வசதி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கடைகளில் உங்களுக்கு தேவையான பொருட்கள், பூஜை சாமான்கள், இப்படி நிறைய பொருட்கள் வாங்கிக்கலாம். ஒரு தேர் வடிவமைப்பட்டு அங்கே அமைக்கப்பட்டுக்குது, இந்த கோயிலுக்கான தேர். கோயிலுடைய நுழைவாயில்கிட்ட இப்போ நம்ம வந்துட்டோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயிலாக அமைக்கப்பட்டிருக்கு. நுழைவாயிலை சுற்றிலும் வாகன நிறுத்துவதற்கு இடங்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க. ராஜகோபுரம் தெரியுதாங்க. மக்கள் பெரும்பாலும் வழிபாட்டுக்காக தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் போவாங்க. அப்படியாக மிகவும் சிறப்பாக பல்வேறு சிறப்புகளை பெற்றக்கூடிய இந்த பிள்ளையார்பட்டி கோயிலானது மக்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அருளக்கூடிய ஒரு கடவுளாக இந்த விநாயகர் கருதுகிறாங்க. அந்த அடிப்படையில் மக்கள் அலையலையாக இந்த கோயிலுக்கு எப்பயுமே வந்து தான் இருக்கிறாங்க. அந்த கோயிலுடைய அமைப்பு, பிரகாரங்கள், இதெல்லாம் நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியும். அந்த கருங்கல் கட்டுமானம், இந்த கோயிலுடைய அமைப்பு, குறிப்பாக இந்த கோயில் சிறப்பு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை குன்றில் அமைக்கப்பட்ட கோயிலாகவும், மிகவும் சிறப்பு என்னென்னா பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட ஒரு கோயிலாக. ஏன்னா பல்லவர் காலத்தில் பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட பல கோயில்களை பல இடங்களை பார்த்துருக்கோம். அந்த வகையில் இது வந்து பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்குது. இது உள்ளே வந்து அந்த பிள்ளையார் இருக்கக்கூடிய இடம் வந்து பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட ஒரு குகை தலமாக அமைக்கப்பட்டிருக்கு. மற்றபடி கோயிலுடைய அந்த வழிபாட்டு இடங்கள், விசாலமான அறைகள், அது மக்கள் இந்த நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய இடங்கள், இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. விளக்கேற்றுதல், இந்த விளக்கேற்றுதல் தீபம் ஏற்றுறது பார்த்திங்கன்னா தமிழருடைய வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எந்த ஒரு கோரிக்கையும், எந்த கடவுளாக இருந்தாலும் விளக்கேற்றி வழிபடுவாங்க. அதே மாதிரியான முறைகள் இந்த கோயிலிலும் இந்த பிள்ளையார்கிட்ட வேண்டுதல் நிறைவேற்று விதமாக இந்த மாதிரியான நினைவுகளை வந்து வேண்டுதல் நிறைவேற்றத்துக்காக நிறைய விளக்கேற்றி வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் உள் பிரகாரங்கள்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான பாரம்பரியமான மர வகைகள், அதில் குறிப்பாக வந்து நாகலிங்க மரம், மகிழ மரம், இப்படியான பழமையான பாரம்பரிய மரங்கள் இந்த பகுதியில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்துருக்கு. இந்த மரங்கள்லேயும் தங்களுடைய நேர்த்திக்கடை நிறைவேற்றும் விதமாக தொட்டில் கட்டுறது, கயிறுகள் கட்டுறது, இந்த மாதிரி பல சடங்கு முறைகளை மக்கள் முன்னெடுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது தன்னுடைய குறைகள் வந்து நிவர்த்தி அடையும் அப்படின்னு ஒரு ஆறுதலாக அவங்க கருதுகிறாங்க. இப்படி பல பேருடைய வாழ்க்கையில் பல நல்ல எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய இந்த கோயில், அது மட்டும் இல்லாமல் எல்லா கோயிலுக்கும் சிறப்பானது குளம். இந்த கோயிலையும் அப்படி சிறப்பான ஒரு குளம், மிக பறந்து விரிந்த ஒரு குளம். அந்த குளத்தினுடைய கரைகளில் பார்த்திங்கன்னா ஓங்கி வளர்ந்தக்கூடிய தென்னை மரங்கள், ஒரு நீராடி மண்டபம், இப்படி சிறப்பான ஒரு கட்டமைப்பு அந்த கோயில் கொண்டிருக்கு. வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய குடும்பத்தை, செல்வத்தை பெருக்குவதற்காக இந்த கோயிலை வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு பாறை குன்றில் கோரக்க விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகராக இருக்கார். வர்றவங்க அந்த விநாயகரை தரிசிக்காமல் போகிறதில்ல. அந்த வகையில் ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதியாகவும் பல்வேறு மக்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரு கடவுளாகவும் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் இருக்கிறாரு. இன்றைக்கி நாம் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம். தொடர்ச்சியாக நாம் இந்த இடங்களில் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.